ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभाहिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारकैः सा मे वसतु जिह्वाह्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। கைவல்ய நவநீதம். இதுவரை நாம் தத்துவ விளக்கப்படலத்தில் 43 பாடல்களை பார்த்திருக்கின்றோம். 44வது பாடலில் மீண்டும் ஆவரணத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். 43வது பாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பூன்றமாம் பிரமத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துள விகாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவ வியாதி உண்டாக்கும் உபாதி ஈதே. இதெல்லாம் எதிலிருந்து தோன்றியது, இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், ஆவரணம். ஆவரணம் எப்பேற்பட்டது அப்படின்னா நிந்திக்கத்தக்கது அப்படிங்கிறது சென்ற 3 பாடல்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். நிந்திக்கத்தக்கது அப்படின்னா இந்த மனிதனுக்கு அல்லது ஜீவனுக்கு தன்னுடைய யதார்த்த சுரூபத்தை மறைக்கின்றது. அதனால் இது என்னது அப்படின்னா நிந்திக்கத்தக்கது. தூடன தமத்தில் வந்த அப்படிங்கிற அந்த பாடலில் பார்த்தோம். அப்போ ஆவரணத்தோட தன்மை ஜீவனுக்கு அது தன்னுடைய ஜீவ விக்தியை, தன்னுடைய சுய சொரூபத்தை, நிஜ சொரூபத்தை ஆவரணம் மறைக்கிறதா அல்லது விக்ஷேபம் மாற்றி காட்டுகிறதா? எதனுடைய சக்தி அதிகம், எதனுடைய தாக்கம் அதிகம்? இது இரண்டுமே இருக்கு. தமசினுடைய 2 கூறுகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ விக்ஷேபத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். விக்ஷேப சக்தியிலிருந்து தமப்பிரதானம், ரஜப்பிரதானம், சத்துவப்பிரதானம், இந்த 3லிருந்து தான் இந்த ஜீவகோடிகள் தோன்றியது, ஈஸ்வராதிகள் தோன்றினர், ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சங்கள் எல்லாம் தோன்றியது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அப்போ இது 2ல் எது சக்தி வாய்ந்தது, எது பரவாயில்ல, எது ரொம்ப மனிதனுக்கு இந்த அவனுடைய நிஜ சொரூபத்தை, சுயரூபத்தை, ஆத்மாவை, நம்முடைய நிஜ வடிவத்தை எது மறைக்கின்றது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ மேலும் ஆசிரியர் இந்த ஆவரண சக்தியை பற்றி இன்னும் விளக்குகின்றார். சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை இந்த பாடலில் கேட்குறான். அடுத்த பாடலில் 44வது பாடலில் இந்த சந்தேகத்தை கேட்குறான். ஆவரணத்தை பற்றி மீண்டும் ஆசிரியர் கொஞ்சம் விரிவாக சொல்லுகின்றார். அதுதான் இந்த 44வது பாடல். 44வது பாடலில் வாசிக்கிறேன். ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆதாரம் மறையாதாகில்
ஆதாரம் மறையாதாகில். ஆரோபம் இலையே என்றால். ஆரோபம் இலையே என்றால். ஆதாரம் சமம் விசேஷம் ஆமென. ஆதாரம் சமம் விசேஷம் ஆமென. இரண்டு கூறாம். இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும். ஆதாரம் சமமாம் எங்கும். ஆரோபம் விசேடமாமே. ஆரோபம் விசேடமாமே. இதுக்கு விளக்கம் படிங்க. மிக்க இருளினால் கயிறு மறைந்து விடுவது போல ஆவரண சக்தியினால் சர்வத்திற்கும் ஆதாரமான பிரம்மமானது மறைந்து போகுமாயின் ஆரோப வடிவ உலகம் எவ்வாறு தோன்றும்? மத்தியான வெயிலில் உள்ள கயிறு போல ஆதாரமான பிரம்மம் மறைபடாது தோன்றுமாயின் ஆரோப வடிவ உலகம் தோன்ற மாட்டாது. ஆதலால் இவற்றிற்கு விடை அருளுமாறு பிரார்த்திக்கின்றேன். அன்பனே, ஆதாரமானது சமம் விசேடம் என இருவகைத்தாம். அதிக தேசத்திலும் அதிக காலத்திலும் உள்ள ஆதாரம் சம ஆதாரமாம். அற்ப தேசத்திலும் அற்ப காலத்திலும் உள்ள ஆதாரம் விசேட ஆதாரமாம். இப்போ சிஷ்யனோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அடர்ந்த இருளில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கயிற்றை பாம்பாக பார்க்கின்றோம். அப்போ அடர்ந்த இருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அஜ்ஞானம், நமக்கு இருக்கிற அந்த ஆவரணம். அதனால தான் நம்ம யாருங்கிறத நம்ம சரியாக பார்க்க முடியல, நம்மளுடைய நிலையை நாம் உணர்வதில்லை. அந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு சிஷ்யன் ஆசிரியரிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன அப்படின்னா, ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? சப்போஸ் அல்லது கயிறு இல்லை, ஆதாரம் என்பது இங்கே என்ன சொல்லப்படுகிறது? கயிறு. அந்த ஆதாரமாக கயிறே இல்லை அப்படின்னு சொன்னா பாம்பு வர்றதுக்கு எங்கே வேலை இருக்குது? காஸ் அண்ட் எஃபெக்ட் தான், காரண காரியம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் காரண காரியம் என்பது அது வேறு விதமான டாபிக். ஆதாரம் ஆதேயம் அல்லது ஆதாரம் அல்லது ஆரோப்பம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறது? ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. அப்போ நமக்கு இந்த கயிறு ஏன் பாம்பாக தோன்றுகிறது அப்படின்னா, அடர்ந்த இருளில் பாம்பு போல அந்த கயிறு என்ன ஆகுது? தோன்றுகிறது. அப்போ ஆதாரமான பிரம்மம் மறைந்து போனால் கற்பிதமான பாம்பு போல கற்பிதமான உலகம் எப்படி நமக்கு தோன்றும்? ஆதாரமே இல்லையே, அதிஷ்டானமே இல்லையே. அதற்கு சிஷ்யன் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறான். அப்போ அடர்ந்த இருள் இல்லாமல் நல்ல வெயில் அடிக்குது. நண்பகல் வெயிலில் கயிறு போல ஆதாரமான பிரம்மமானது மறையாமல் விளங்குமானால், இந்த நண்பகல் வெயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய ஞானம். ஆதாரம் மறையாதாகில் அப்படின்னு சொல்றான். ஆதாரம் மறையாமல் இருக்கு, இந்த உலகம் இல்லை. ஆதாரம் மறையாதாகில் நண்பகல் வெயிலில் கயிறு போல. நண்பகல் வெயிலில் வெளிச்சத்தில் நமக்கு என்ன தெரிய போகிறது? கயிறு மட்டும்தான் தெரிய போகிறது, பாம்பு தெரிய போகிறதில்ல. அதுபோல் ஞானத்தினால், சாஸ்திர ஞானத்தினால் நமக்கு என்ன தெரிய போகிறது அப்படின்னா, இந்த உலகம் இருந்தாலும் அது ஈஸ்வர சிருஷ்டி. அந்த ஈஸ்வர சிருஷ்டியை நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்று மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நம்ம ஈஸ்வர சிருஷ்டியை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஞானத்தினால் தெளிந்து கொண்ட பிறகு ஆதாரமான பிரம்மமானது மறையாமல் விளங்குகிறது. அப்போ ஆரோப்பமே இல்லையே, கற்பனையான உலகம் இல்லை என்று வினவினால், இதெல்லாம் சிஷ்யன் கேட்குற கேள்வி. அதே நேரத்தில் குருவும் அந்த சிஷ்யன் கேள்வி கேட்பது போல என்ன பண்ணுறாரு? இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த பாடலுக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோமானால், ஆவரண மறைப்பு சக்தியை கேள்வி பதில் ரூபமாக விளக்குதல். மேலும் இந்த ஆவரணத்தினுடைய சக்தி, இந்த மறைத்தல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இதுக்குள்ள நிறைய சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் இருக்க.
அதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கேள்வி பதில் ரூபமாக இந்த பாடலும் இதற்கு பிறகு வருகின்ற பாடல்களும் என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகின்றது. அப்போ ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாம்புக்கு ஆதாரம் கயிறு, இந்த உலகத்திற்கு ஆதாரம் பிரம்மம், இந்த உடலுக்கு ஆதாரம், இந்த தேகத்துக்கு ஆதாரம் தேகி. அந்த தேகி என்பவன் யார் அப்படின்னா பிரத்யகாத்மா. சொல்றோம் இல்லையா, தத்துவமசி அகம் அகம் பிரம்மாஸ்மின்னா சொல்றோம் இல்லையா. இந்த தேகத்தில் குடியிருக்கின்ற தேகி இருக்கின்றானே, இப்போ இந்த தேகத்துக்கு ஆதாரம் தேகி, அந்த தேகிக்கும் ஆதாரம் என்னது அப்படின்னா பிரம்மம். அப்போ எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது என்ன அப்படின்னா இந்த பிரம்மம் மட்டுமே. உலகத்திற்கு ஆதாரம், இந்த ஜீவனுக்கு ஆதாரம், பஞ்சபூதங்களுக்கு ஆதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது என்ன அப்படின்னா அந்த பிரம்மம். அந்த ஆதாரமே என்ன சொல்லப்படுகிறது, இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. ஆதாரம் சமம் விசேஷம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் என்பது சாமானியம் என்றும் விசேஷம் என்றும் இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. ஆதாரத்துக்கு என்ன டெஃபினேஷன் சொல்றாரு அப்படின்னா, ஆதாரம் அதிக இடங்களிலும் அதிக காலத்திலும் அதிக தேசத்திலும் ஒரே மாதிரியாக சமமாக பரவி இருப்பது சாமானிய ஆதாரம். அப்படின்னா பிரம்மத்தை ரெண்டா பிரிக்கிறோமா அப்படின்னா அது கிடையாது. அந்த மாதிரி தப்பா புரிஞ்சிக்க கூடாது. பிரம்மத்தோட தன்மையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற இந்த ஆவரணத்தோடு, இந்த ஆவரணம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆரோபமாக இருந்து கொண்டு இந்த விக்ஷேப சக்தி, இந்த தமப்பிரதான மாயையிலிருந்து இந்த விக்ஷேப சக்தியும் ஆவரண சக்தியும் அதன் காரியத்தை செய்கின்றது. அப்போ பிரம்மத்தை ஆரோபிக்கும் பொழுது ஒன்று மறைச்சா தான் என்ன பண்ண முடியும், இன்னொன்று ஆரோபிக்க முடியும். இப்போ மறைக்கின்ற வேலையை செய்வது ஆவரணம், ஆரோபிக்கின்ற வேலையை செய்து பிறகு வேறு விதமாக காட்டுவது என்னது அப்படின்னா விக்ஷேபம். இப்போ ஆதாரம் சமமாம் எங்கும். ஆதாரத்தோட இன்னொரு அந்த அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா அதிக காலத்திலும் அதிக தேசத்திலும் ஒரே மாதிரியாக சமமாக எல்லா இடத்திலும் என்ன பண்ணியிருக்கு, பரவி இருப்பது. அதுதான் என்னது அப்படின்னா சாமானிய ஆதாரம். அது குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் தனிப்பட்டு விளங்குவது தான் என்னது அப்படின்னா விசேஷம். அப்போ பாடல் அதான் சொல்றாரு, ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம், ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேடமாமே. இதுக்கு நான் உதாரணங்கள்லாம் சொன்னா புரியும். ஆனால் வேதாந்தம் முழுவதும் நீங்கள் உபனிஷத் படித்தாலும் சரி, கைவல்ய நவநீதம் படித்தாலும் சரி, பிரம்மசூத்திரம் படித்தாலும் சரி, மற்ற எந்த கிரந்தங்களை படித்தாலும் இந்த கயிறு பாம்பு உதாரணத்தை தவிர்க்கவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்டையர் வேதாந்திக் டெக்ஸ்ட். எல்லாவற்றுக்கும் இந்த உதாரணத்தை வைத்து தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வேதாந்த விஷயங்களை திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் என்று சொல்லி அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா விளக்கம் சொல்லுவது. பல உதாரணங்கள் இருந்தாலும் வெரி குட் ஓல்டஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா ஸ்னேக் அண்ட் ரோப், ரஜ்ஜு சர்ப்பம் கயிறு பாம்பு உதாரணம். அப்போ அடர்ந்த இருளில் கயிறாக இருப்பது நமக்கு பாம்பாக தோன்றியது. ஆதாரமான பிரம்மம் மறைந்து போனால் கற்பிதமான பாம்பு போல கற்பிதமான உலகம் எங்கே தோன்றும்? இது சிஷ்யனோட கேள்வி. அதிஷ்டானம் இல்லை என்றால் அத்தியாசம் எங்கே இருக்கும்? அத்தியாசம் ஆரோப்பம் கற்பனை ஆவவெல்லாம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம். அத்தியாசம்னால ஒன்று தான், ஆரோப்பம்னால ஒன்று தான், கற்பனைனால ஒன்று தான், அத்தியாரோபம் என்று சொன்னாலும் ஒன்று தான். அப்போ
அப்போ ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இது 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 என்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டே வருகின்றோம். குழந்தைகளுக்கு பாடம் நடக்கும்போது, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது, திஸ் இஸ் எலிஃபண்ட், திஸ் இஸ் த டாக், திஸ் இஸ் த மேன், திஸ் இஸ் த உமன், திஸ் இஸ் த பிளானட். இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திஸ் 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 அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொண்டே வருகின்றோம். இது என்கின்ற வார்த்தையை எல்லா விஷயத்திற்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்தி வருகின்றோம். இந்த இது அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அது சுட்டுப்பெயர் என்று சொல்லப்படுகின்றது. ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒருத்தர் இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அதுவா அல்லது ஓ இதுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அந்த இது என்கின்ற வார்த்தை அனைவராலும் நம்மால் என்ன சொல்லப்படுகிறது, எல்லா விதமான பொருள்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஈவன் மனிதனுக்கும் என்ன பண்ணப்படுகிறது, சில சமயங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அவர், இவர், இது, அது, ஒருமை, பன்மை, அக்ரிணை, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஒருத்தரை மட்டும் குறிப்பிடுறோம் அப்படின்னா அவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அது ஆண்பாலா பெண்பாலா இல்லாமல் பலவின் பால் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பொருளையோ அந்த ஒரு ஹியூமன் பீயிங், அது ஏதோ ஒரு மிருகமாகவோ விலங்காகவோ பறவையாகவோ இருக்கலாம், அதற்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல. அது அல்லது இது என்று தான் சொல்லுகின்றோம். பெண்ணாக இருந்தால் அவள் இவள், ஆணாக இருந்தால் அவர் இவர், பொருள்களாக இருந்தால் அது அல்லது இது என்று நாம் என்ன பண்றோம், சொல்லி வருகின்றோம். அப்போ அந்த இது என்கின்ற வார்த்தை, திஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லா விஷயத்திற்கும் நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துகிறோம். இது பாம்பு, இது கயிறு, இது மனிதன், இது தறி. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ள வரேன். முதல்ல நான் சொன்னது, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் நாம் குறிப்பிடும் பொழுது இது இது இதுங்கிற வார்த்தையை முதல்ல போட்டுடுறோம். அந்த இதுங்கிற வார்த்தையை போட்ட பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னா மற்ற அந்த பொருளுக்குண்டான பெயரை நாம் சேர்க்கின்றோம் பெரும்பாலும். இப்போ நம்ம விஷயத்துக்கு, நம்ம உதாரணத்துக்கு வரும்பொழுது இது பாம்பு, இது கயிறு, இது மனிதன், இது தறி, இது ஆகாசம், இது நீல நிறம். இந்த உதாரணங்களைத்தான் நாம் என்ன பண்ணி வந்திருக்கோம், பார்த்து கொண்டே வந்திருக்கின்றோம். இந்த இடத்துல இது பாம்பு, இது கயிறு அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்பது எல்லா வார்த்தைகளிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பொதுவாக இருக்கின்றது. இது பாம்பு, இது கயிறு, இது மனிதன், இது தறி, இது காணல், இது நீர், இது ஆகாசம், இது நீல நிறம் அப்படிங்கிற எல்லா வார்த்தையிலும் நாம் இதற்கு முன் பயன்படுத்தி இருக்கின்ற இந்த டெக்ஸ்ட் சம்பந்தமாக, கைவல்ய நவநீதத்தில் ஆரோபம் சம்பந்தமாக, இந்த அத்தியாசம் அல்லது கற்பனை சம்பந்தமாக நான் என்னென்னலாம் உதாரணங்கள் சொன்னேனோ அதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றோம். அந்த இது அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுகின்றது இதம் விருத்தி, இதம் ஆகார விருத்தி. இதம் விருத்தி அப்படின்னா திஸ் 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 அப்படிங்கிறது எல்லா வார்த்தைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அதனால அது என்ன சொல்லப்படுகிறதுனா அது எல்லாவற்றிலும் இருக்கின்றது. அது என்னது அப்படின்னா அது எப்பொழுதும் இருக்கின்றது. இது என்பது எப்படி இருக்குன்னா எப்பொழுதும் இருக்கின்றது, எல்லா காலத்திலும் இருக்கின்றது, எல்லா நேரத்திலும் இருக்கின்றது. அது இல்லாத விஷயமே இல்லை. அது இல்லாமல் நாம் எதையும் பயன்படுத்தவில்லை. சொல்றோம் இல்லையா, இந்த உடல், இது, இந்த உடலுக்கு நாம் என்ன பண்றோம், அதை பயன்படுத்துறோம். இந்த உடல், இதுதான் உடல். அந்த இதுவே கொஞ்சம் மாறி என்ன ஆகுதுன்னு அப்படின்னா என் காது, என்னுடைய உடல், என்னுடைய முகம், என்னுடைய கை, என்னுடைய கால் அப்படின்னு கொஞ்சம் மாறி அமையுது.
அப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா, இது என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அந்த இதம் விருத்தி, திஸ் 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 என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையினால் நமக்கு என்ன தோன்றுகிறதுனா, ஒரு பொருளை நாம் குறிப்பிட்டு சுட்டி பேசுகின்றோம். அது என்னத்துக்கு அது என்னவாக இருக்கின்றதுன்னா, அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அனைத்து வார்த்தைகளை குறிப்பிடுவதற்கும் அது என்னவாக இருக்கின்றதுன்னா ஆதாரமாக இருக்கின்றது. அது பொருள் இல்லை என்றாலும், பொருள் இல்லாவிட்டாலும், மீனிங்லெஸ் ஆர் மீனிங் எதுவாக இருந்தாலும், இந்த திஸ் என்கின்ற அல்லது இது என்கின்ற வார்த்தை என்ன பண்ணப்படுகிறது, அனைத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த இது என்கிறது தான் என்னது அப்படின்னா சம ஆதாரம். இதில் இந்த பாடலில் போட்டிருக்கு, ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும், ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம். அந்த ஆதாரம் என்பது சமம் என்றும் விசேஷம் என்றும் இரண்டாக பிரிகின்றது. அதில் சமம் என்பதைத்தான், சமான என்பதைத்தான், சமம் அல்லது சமான, சமமான அந்த இதம் வார்த்தை, அந்த இது என்கின்ற வார்த்தை, திஸ் என்கின்ற வார்த்தை எல்லா பொருள்களை குறிப்பிடும் பொழுதும் அந்த இது என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இது என்று குறிப்பிடாமல் நாம் எதையும் சொல்வதில்லை. அப்ப இது என்கின்ற வார்த்தை மட்டும் என்னது அப்படின்னா சம ஆதாரம். அப்ப இது பாம்பு, இது கயிறு அப்படின்னு சொல்லும் பொழுது, இது பாம்பு என்பது சொல்லும் பொழுது அது என்னது அப்படின்னா அது ஆரோபம். இது கயிறு என்பது என்ன அப்படின்னா விசேஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த உதாரணத்தை தான் நான் என்ன பண்ண போறேன், எல்லாவற்றுக்கும் அப்ளை செய்ய போறேன். ஏன்னா ஆவரணம் என்பது எந்த வகையில் நம்மை மறைக்கின்றது என்பதை மிகவும் நுண்ணியமாக, மிகவும் சூக்ஷ்மமாக இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சும்மா ஆவரணம்னா நம்ம மேம்போக்கா படிச்சுட்டு போறதில்லை. இனிமே வரப்போற பாடல்களில் ஆவரணம் விசேஷமும் அந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியில் எது மிகவும் தாக்குதல் அதிகமாக இருக்கின்றது, அது எது அதிகமாக மனிதனை பந்தப்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆசிரியரே சொல்ல போறார், ஆவரணம் தான் மிகவும் என்னது அப்படின்னா கொடியது அப்படின்னு சொல்ல போறார். அதற்காக இந்த ஆவரணத்தை நம்ம என்ன பண்றோம், இவ்வளவு தூரத்துக்கு ஆராய்ச்சி பண்றோம். அப்போ இது என்கின்ற வார்த்தை அது என்னது அப்படின்னா சம ஆதாரம். அது எல்லாவற்றிலும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இருந்து கொண்டே இருக்கிறது. இது பாம்பு, இது கயிறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இது கயிறு என்று சொல்லும் பொழுது அது என்னது விசேஷ ஆதாரம். இது கயிறு என்பது விசேஷம். ஆனா உண்மையிலேயே கயிறு தான், அது விசேஷ ஆதாரம். ஆனா பாம்பு என்பது என்ன அப்படின்னா ஆரோபம். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, நான் என்பது என்னவாக இருக்கின்றது. இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சது. பாம்பு கயிறு உதாரணத்தில் விசேஷம் என்பது என்ன, ஆரோபம் என்பது என்ன, சமம் என்பது என்ன அப்படின்றது சொல்லியாச்சு. இப்போ இதே விஷயத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் என்பது என்னவாக இருக்கின்றது சொல்றோம் இல்லையா? இது புத்தகம், இது கட்டிடம், இது பேனா. அப்போ இது என்பதனுடைய உண்மையான அர்த்தம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றேன் நான். இது என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா இருக்கின்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது என்பதனுடைய உண்மையான உள் அர்த்தம் என்ன அப்படின்னா இருக்கின்றது, 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 இருக்கின்றது அப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த இருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம், உணர்கின்றோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இது என்ன அப்படின்னா பாக்ஸ். இது என்ன அப்படின்னா இது ஒரு பாக்ஸ்.
அப்போ அந்த இதுங்கிறதுல என்ன ஆகுதுன்னா, பாக்ஸ் என்பது இருக்கின்றது, இது ஒரு பாக்ஸ், இது இருக்கின்றது. அப்புறம் இது பாருங்க, இது ஆப்பிள், இது ஆப்பிள்னு சொல்லும் பொழுது இந்த இது என்கின்ற விஷயத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, இருக்கின்றது, இருக்கின்றது அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கு. இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொன்ன, ஆப்பிள் அப்படிங்கிறது இந்த பழத்தோட பெயர், இதனுடைய உருவத்தை குறிக்கின்றது. இது என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, இருக்கின்றது என்பதை குறிக்கின்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல, இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொன்ன, ஆப்பிள் என்பது இருக்கின்றது. இது பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன, பாக்ஸ் என்பது இருக்கின்றது. இது ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன, இந்த பாக்ஸும் இருக்கின்றது. அப்ப இது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கின்றது, இருக்கின்றது, இருக்கின்றதுன்னு சொல்லிக்கிட்டே நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு பொருளையும் குறிப்பிடுகின்றோம். அப்ப இது என்பதனுடைய அர்த்தம் இப்போ கொஞ்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெவலப் பண்ணியிருக்கேன். இது என்பது என்ன என்றால் இருக்கின்றது என்று அர்த்தம். அது இருக்கின்றது என்பது எப்படி இருக்கின்றதுன்னா, எல்லா காலத்திலும் இருக்கின்றது, எல்லா நேரத்திலும் இருக்கின்றது, எல்லா இடங்களிலும் இருக்கின்றது, எல்லா விஷயங்களிலும் இருக்கின்றது. ஏன்னா நம்ம சொல்லும்போது எல்லாத்துலேயும் என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுன்னு சொல்லிக்கிட்டே வரோமே. அதை எடு, இது எங்க கொண்டா, அப்படி எல்லா இடங்களிலும் சாமான்யமாகவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். அப்ப இது என்பது என்ன அப்படின்னா, அனைத்திலும் இருக்கின்ற சம ஆதாரம், அனைத்திலும் சமமாக வியாபித்திருக்கின்றது. அது இல்லாத இடமே இல்லை, எங்கும் வியாபித்திருக்கிறது. அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சம ஆதாரம். அந்த ஆதாரத்தை தான் இந்த இடத்துல என்ன சொல்றார் ஆசிரியர், ஆதாரம் மறைந்து போனால் ஆரோப்பம் எங்கே தோன்றும். அப்ப கயிறு என்பது விசேஷ ஆதாரம், பாம்பு என்பது ஆரோப்பம் மட்டுமே. பாம்பு என்பது ஆரோப்பம் என்று சொன்னது போல உலகம், இந்த உடல், ஜீவர்கள், பஞ்சபூதங்களான ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சங்கள், இதெல்லாம் என்னது அப்படின்னா ஆரோப்பம் மட்டுமே. அப்போ இப்போ சப்ஜெக்ட் வரேன். அப்போ விஷயம் என்னன்னா, இது போல அனைத்திலும் வியாபித்திருப்பது என்ன அப்படின்னா பிரம்மம். அந்த 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 பிரம்மம் தான் என்னது அப்படின்னா ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கின்றதுன்னா அனைத்திலும் வியாபித்திருக்கிறது, அதிக காலங்களிலும் அதிக இடங்களிலும். இந்த அதிக காலம் அப்படின்னு சொல்லி சொல்றது நேரம் இல்லை, இந்த டைம் லிமிட் இல்லை, எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பது. பாடலே சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம், ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேடமாமே. அப்போ பிரம்மம் என்பது சமான ஆதாரம், சம ஆதாரம். ஏன்னா ஆதாரத்தை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், சமான ஆதாரம் அது சம ஆதாரம் அப்படிங்கிறது பிரிக்கிறோம் பிரம்மத்துக்கு. அப்போ பிரம்மத்தோட இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா விசேஷ ஆதாரம். விசேஷ ஆதாரம் என்பது என்ன அப்படின்னா அதனுடைய தன்மை, பூரணம், சச்சிதானந்தம், நித்தியம், அசங்கம் என்பதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா அதில் இருக்கின்றது, மறைந்திருக்கின்றது. எனவே அது என்னது அப்படின்னா விசேஷ ஆதாரம். பிரம்மம் என்பது என்ன அப்படின்னா சம ஆதாரம், அது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது, அதில் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸே கிடையாது, அது இல்லாத இடமே கிடையாது. ஆனால் அதனுடைய தன்மை என்ன, பிரம்மத்தோட தன்மை என்ன, டெஃபனிஷன் என்ன அப்படின்னா சச்சிதானந்தம், நித்தியம், அசங்கம், பரிபூரணம், நிரவயவம், சத்தியம். இதில் சென்ற வகுப்புலேயே பார்த்தோம், நம்ம 6-7 குணங்களை பார்த்தோம். நம்ம பிரம்மத்திற்கு என்னென்ன பார்த்தோம், சத்தியம் அது ஒன்றே ஒன்று, நித்தியம், நிர அவயவம், நிர்விகாரம், சுதந்திரம், பிரகாசவத்து. இதெல்லாம் என்னது அப்படின்னா பிரம்மத்தோட தன்மை. இதுதான் என்ன சொல்லப்படுகின்றதுன்னா விசேஷ ஆதாரம். அப்போ சம ஆதாரம் என்பது என்ன அப்படின்னா பிரம்மம்.
அதனுடைய தன்மைகள்லாம் என்னது அப்படின்னா விசேஷ ஆதாரம். அப்போ உலகம், நான், ஜீவர்கள் என்பது தெரிகிறது, ஆனால் நான் என்னவாக இருக்கின்றேன் என்று தெரியவில்லை. இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்டாக வந்துக்கிட்டே இருக்கேன், நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். பாம்பு கயிறு உதாரணத்தில் சம ஆதாரம், விசேஷ ஆதாரம் ப்ளஸ் ஆரோபம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதே போல் பிரம்மம் என்று சொல்லும் பொழுது இந்த பிரம்மத்தின் மீது இந்த உலகம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பிரபஞ்சம் ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிரம்மம் என்பது சம ஆதாரம், பிரம்மத்தோட தன்மைகள் விசேஷ ஆதாரம், ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, தனிப்பட்ட ஜீவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். உலகம் பார்த்தாச்சு, ஜீவனாகிய நான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் என்னவாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமானால் உண்மையிலேயே நான் என்னவாக இருக்கின்றேன். சாமான்யமாக நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நான் உடலாக இருக்கின்றேன், நான் பஞ்ச கோஷங்களாக இருக்கின்றேன். இப்படி ஆத்மாவை தவிர அல்லது பிரம்மத்தை தவிர வேறு என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நானாக இருக்கின்றேன் என்று பாவனை செய்கின்றோம். நான் என்னை பிரம்மமாக பார்க்காமல் வேறு எதையோ நான் எண்ணி பார்க்கின்றேனே, அதுக்கு பேர் ஆரோப்பம். அப்போ எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது சமம் என்ன, ஆதாரம் என்பது சம ஆதாரம் என்ன, விசேஷ ஆதாரம் என்பது என்ன. சம ஆதாரம் என்பது என்ன அப்படின்னா கூடஸ்த சைதன்யம், பிரத்யகாத்மன், ஜீவாத்மன். அதெல்லாம் பாடலில் சொல்கிறோம். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நான் மனம் கிடையாது, நான் புத்தி கிடையாது, நான் அகங்காரம் கிடையாது, நான் சித்தமும் கிடையாது. நான் யாருன்னா நித்திய முக்த சுத்த ஆனந்த ஸ்வயம் பிரகாச வடிவனாக இருக்கின்றேன் என்பதுதான் யாருன்னா நான். நான் பரபிரம்மமாக பரம்பொருளாக இருக்கின்றேன் என்பது என்ன அப்படின்னா விசேஷ ஆதாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாம்பு கயிறு உதாரணத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. எது, இந்த சம ஆதாரம் விசேஷ ஆதாரம் என்பதை அப்ளை பண்ணியாச்சு. பிரம்மத்திற்கும் உலகத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எனக்கும் இந்த உலகத்துக்கோ அல்லது பிரம்மத்திற்கோ அல்லது எனக்கும் இந்த தேகம் தேகின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதற்கும் இதை நான் என்ன பண்ணுறேன், அப்ளை செய்கின்றேன். கொண்டு கூட்டி பொருள் காண்பது. அப்போ நான் என்னவா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ என் மீது ஆரோபிக்கப்பட்டிருப்பது எது அப்படின்னா இந்த உடல். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், 3 உடல், 3 அவஸ்தை, பஞ்ச கோஷங்கள், இதெல்லாம் என்னது, நம்ம ஏற்கனவே படித்தது. விக்ஷேபத்தில் இதெல்லாம் படித்தோம். விக்ஷேபம் என்பது என்ன அப்படின்னா கயிற்றை பாம்பாக பார்த்தது, ஒன்றை வேறு விதமாக பார்த்தது. அதுதான் நான் சென்ற வகுப்புலலாம் சொல்லியிருக்கேன். என்னை பிரம்மத்தை நான் வேறு விதமாக எப்படி பார்த்தேன் அப்படின்னா இப்படி தான் பார்த்துருக்கின்றேன். அப்போது வேறு அதாவது பார்த்திங்கன்னா உலகம், நான், ஜீவன் என்பது தெரிகிறது, ஆனால் நான் என்னவாக இருக்கின்றேன் என்று எனக்கு என்ன பண்ணுறதில்லை, தெரியவில்லை. அதற்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், வேறு ஏதாவது ஒன்றாக நான் என்ன பண்ணுறேன், என்னை நினைத்து கொண்டிருக்கின்றேன். அது ஆரோபம். அப்போ நான் உண்மையிலேயே யார் அப்படின்னா நித்திய முக்த சுத்த ஆனந்த சச்சிதானந்த ஸ்வதந்திர ஸ்வயம் பிரகாச பரிபூர்ண சத்திய சத்து சித்து ஆனந்த பரமாத்ம ஸ்வரூபம். கடைசியாக சொல்கிறான், நான் பிரம்மமாக இருக்கின்றேன். அதுதான் என்னதுன்னா விசேஷ ஆதாரம். அப்போது எனக்கு நான் அப்ளை பண்ணும்போது விசேஷ ஆதாரம் என்பது என்னுடைய தன்மைகள் என்னென்ன, அந்த தன்மைகள் மீது எது ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது அது ஆரோபம். இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆதாரமே இல்லை, ஆரோபம் எப்படி வரும்?
அப்படிங்கிறது கேள்வி. இந்த ஆதாரம் அல்லது ஆரோபம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுகின்றோம். இதனுடைய தொடர்ச்சியான இதுக்கு அடுத்த பாடலை படிக்கும்போது தான் என்ன அப்படின்னா இன்னும் நல்லா புரியும். அப்போ அந்த 2வது வரி சொல்லுகின்றது, ஆதாரம் மறையாதாகில் ஆரோப்பம் இலையே என்றால். பாடல்ல இருக்கு, நண்பகல் வெயிலில் கயிறு என்ன ஆகுது அப்படின்னா நல்லா தெரியுது. நண்பகல் வெயிலில் கயிறு போல ஆதாரமானது ஞானத்தினால் பிரம்மமானது மறையாமல் விளங்குகிறது. இருளுக்கு ஆவரணம், வெயிலுக்கு ஞானம். இது ரெண்டுத்தையும் அப்படியே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கணும். நண்பகல் வெயிலில் கயிறு எப்படி தெளிவாக தெரிகிறதோ, ஏன்னா கயிறு தான் என்னது அப்படின்னா ஆதாரம், விசேஷ ஆதாரம். சமான ஆதாரம் அல்லது சம ஆதாரம் என்பது என்ன அப்படின்னா இது என்கின்ற விருத்தி, இது என்கின்ற எண்ணம். அது எல்லாத்துலேயும் இது இது இதுன்றது இருந்துக்கிட்டே இருக்கு. அது இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் அப்படின்னு சொல்றேன். நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கின்றேன். ஐ எம் பிரசன்ட்லி அவைலபிள். அப்போ இந்த இடத்துல சொல்றாங்க, நண்பகல் வெயிலில் கயிறு எப்படி தெள்ளத் தெளிவாக ஆதாரமாக இருக்கின்ற கயிறு, பாம்புக்கு ஆதாரமாக இருக்கின்ற கயிறு எப்படி தெளிவாக தெரிகிறதோ, அதுபோல ஞானத்தினால் பிரம்மம் மறையாமல் என்ன பண்ணப்படுகிறது, விளங்குமானால். அது எப்போ அப்படின்னா கற்பனையான உலகம் தோன்றாது என்று வினவுகின்றான். நல்லாவே ஞானத்தினால எனக்கு பிரம்மம் தெரியுதுப்பா, நான் பிரம்மம் தெரியுதுன்னா கண்ணுக்கு தெரியதில்லை, விளங்கி கொண்டேன், உணர்ந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லி மகா வாக்கியம் சொல்லுது. அப்புறம் பிரம்மமேவ, நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் பிரம்மைவ பவதி, நான் பிரம்மமாக இருக்கின்றேன். முதல் வார்த்தை நானே பிரம்மம். அப்புறம் என்ன, மூன்றாவது என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். நான் பிரம்மமாக இருக்கின்றேன் சொல்லி சொல்லும் பொழுது நாம் பிரம்மமாக இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் தெரிந்து கொண்ட பிறகு அங்கே என்ன இருக்கு அப்படின்னா தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு ஆள் தேவையில்லை, அதன் மயமாகவே மாறிவிட்டேன். பிரம்மமாகவே நான் என்ன உணர்ந்து கொண்ட பிறகு எனக்கு நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் நானாகத்தான் இருக்கின்றேன். அது இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பிரம்மமாக இருக்கின்றேன், நானே பிரம்மம், அப்புறம் பிரம்மம், அவ்வளோதான். அகம் பிரம்மாஸ்மி. ஏன்னா இந்த மகா வாக்கியங்கள்லாம் அப்படி தான் சொல்லுது. தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கின்றேன். பிரஜானம் பிரம்ம, பேருணர்வே மெய்ப்பொருள். மகா வாக்கியங்கள் வெவ்வேறு விதமான வார்த்தைகளால் சொன்னாலும் பொருள் என்ன அப்படின்னா ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது பிரம்மம் எப்படி தோன்றுகிறது என்று கேட்டால் தோற்றம் கிடையாது. நான் பிரம்மமாக என்ன பண்ணிக்கிட்டேன், உணர்ந்து கொண்டேன். அதுக்கப்புறம் பிரம்மம் வேற எங்கேயாவது இருக்கான்னு நான் போய் தேடணுமா அப்படின்னா தேவையில்லை. அப்போ இந்த நண்பகல் வெயிலில் கயிறு என்ன ஆகுது அப்படின்னா ஆதாரமாக இருக்கின்ற கயிறு எனக்கு தெளிவாக தெரியுது. தெரிஞ்ச பிறகு நான் எங்கேயாவது போய் தேடணுமா அப்படின்னா தேட தேவையில்லையா, கண்ணுக்கு பிரத்யட்சமாக தெரியுது, முடிஞ்சு போச்சு. அது இருக்கின்றது என்பதற்கு பிரத்யட்சமாக நமக்கு ஏதாவது சாட்சி சொல்லணுமான்னா சாட்சி தேவையில்லை. வெளியே இருக்கிற பொருளுக்கு தான் கண்ணுக்கு தெரிகின்ற பொருளுக்கு அதை நிரூபிப்பதற்கு இன்னொரு ஆள் தேவை. நம்மிடத்திலேயே இருப்பதற்கு, அது நம்மிடத்திலேயே சாட்சியாக இருப்பதற்கு இன்னொரு சாட்சி தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சா போதும். ஐ ஆம் த செல்ஃப் எவிடன்ட்.
மை செல்ஃப் இஸ் த எவிடென்ட் ஃபார் செல்ஃப் எவிடென்ட். அது இந்த இடத்துல சொல்றாரு. கயிறு, பாம்பு, பிரம்மம், ஜீவன் இரண்டிற்கும் எல்லாவற்றுக்கும் சமமாக இருப்பதால் இது என்பது என்ன சொல்லப்படுகின்றதுன்னா அது சம ஆதாரம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ கடைசியாக இன்னொன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா அதிஷ்டானம். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக கன்க்ளூடிங் செக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துக்கிட்டே வந்தோம், ஆதாரம், ஆரோப்பம், இது என்கின்ற விருத்தி, சம ஆதாரம், விசேஷ ஆதாரம், ஆரோப்பம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதிஷ்டானம். அதிஷ்டானம் என்பது என்ன அப்படின்னா கயிறு, பாம்பு இரண்டிற்கும் அதிஷ்டானம் எங்கே அப்படின்னா கயிறு தான். அதாவது சம ஆதாரம், அப்புறம் விசேஷ ஆதாரம், ஆரோப்பம், இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இடம் தான் என்ன சொல்லப்படுகிறதுனா அதிஷ்டானம். சம ஆதாரம், விசேஷ ஆதாரம், ஆரோப்பம் மூன்றும் எங்கு தோன்றுகிறது, எங்கு இருக்கின்றது, அல்லது தோன்றி மறையக்கூடியதாக இருக்கின்ற இந்த பாம்பும் எங்கு தோன்றுகிறது, எங்கு மறைகிறது, உலகமும் எங்கு தோன்றுகிறது, எங்கு மறைகிறது, ஜீவனும் எங்கு தோன்றுகிறான், எங்கு மறைகின்றானோ அது அனைத்திற்கும் என்ன பெயர் தரப்படுகின்றது அதிஷ்டானம். த பேஸ்மெண்ட். அது இல்லைன்னா இந்த ஆதாரங்கள்லாம் ஆரோபங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அது எது அப்படின்னா அது பிரம்மம். அந்த பிரம்மத்திற்கு தான் என்ன சொல்லப்படுகின்றது அதிஷ்டானம் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அடுத்த வரிக்கு நம்ம விளக்கத்துக்கு போகிறோம். ஆதாரம் சமம் விசேஷம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரமானது சாமான்யம் என்றும் சமானம் என்றும் சமம் என்றும் இரண்டு பிரிவு கொண்டது, விசேஷம் என்றும் இரண்டு பிரிவுகளை உடையது. ஆதாரம் என்பது இந்த சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம் அப்படிங்கிறதுல இந்த வார்த்தைகள்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் என்னது அப்படின்னா சேம் மீனிங், ஒரு பொருள் சொற்கள். ஆதாரம் என்பது சாமானியம், சமம் அல்லது சமானம் அப்படிங்கிறது சொல்லப்படுகின்றது. அது சமான ஆதாரம் அல்லது சம ஆதாரம். இரண்டாவது விசேஷ ஆதாரம் என்று இரண்டு பிரிவுகளை உடையது. அப்போ இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போது இந்த வேதாந்தங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பிரம்மம்னா என்னன்னு தெரியுமா, உலகம்னா என்னன்னு தெரியுமா, ஆவரணம்னா என்னன்னு தெரியுமா, ஆரோப்பம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு இடத்துல நான் கிளாஸ் எடுத்தேன், ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கேட்டேன், இந்த கிளாஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. பிரம்மம், கர்மம், உலகம், ஜீவன், மாயை, ஈஸ்வரன், நிறைய வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே வந்தமே. இதெல்லாம் எல்லாம் படிச்சுக்கிட்டே வருமே. இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் முன்னாடி இருந்ததுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் சொன்னாங்க. ஒரு சில பேர் ஒன்றும் வித்தியாசமே தெரியல, அப்படியே தான் நான் இருக்கேன், எந்த மாற்றமும் இல்லை. நான் வேதாந்தம் படிப்பதற்கு முன்பு, இந்த வகுப்பு இந்த கிளாஸ் எல்லாம் கேட்பதற்கு முன்பு எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்க, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், வேதாந்தம் படிப்பதற்கு முன்பு, இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படிப்பதற்கு முன்பு நான் என்கின்ற அந்த விஷயம் இருந்ததா? ஏன்னா இப்போ நான் என்று சொல்லி கொண்டு வருகின்றோமே, அந்த நான் என்பது எதை குறிக்கின்றது? தேகத்தை குறிக்கின்றதா, தேகியை குறிக்கின்றதா, பிரம்மத்தை குறிக்கின்றதா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி சொல்லும் பொழுது வேதாந்தம் படிப்பதற்கு முன்பு நான் இருந்தேன், பிறகு படிக்கும் பொழுது, படிப்பதற்கு முன்பு நான் இருந்தேன், படித்து கொண்டிருக்கும் பொழுது, since back 2 or 3 years back, from this day, இன்னையிலிருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
நான் வேதாந்தம் படித்து கொண்டிருந்தேன், பகவத்கீதை படித்து கொண்டிருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுதும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இருந்தேன். சரி, படித்து முடிச்சாச்சு, ஓரளவுக்கு முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இப்பொழுதும் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றேன்? இருக்கின்றேன். ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், வேதாந்தம்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்பொழுதும் நான் இருக்கின்றேன். இந்த 3 நிலைகளிலும் நான் என்பதற்கு என்ன பொருள்? அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, வேதாந்தம் படிப்பதற்கு முன்பு நான் இருந்தேன். ஆனால் எப்படி இருந்தேன் அப்படின்னா, நான் என்பது என்ன என்று தெரியாமல் அஞ்ஞான காலத்தில் இருந்தேன். அப்போ அஞ்ஞான காலத்தில் இருந்தேன்னு சொல்லி சொன்னேன். நான் இந்த பாம்பை இந்த கயிற்றை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, பாம்பாகத்தான் பார்த்தேன். உலகத்தை நான் என்ன பார்க்கல அப்படின்னா, உலகமாக பார்த்தேன், பிரம்மமாக பார்க்கவில்லை. அல்லது பிரம்மத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரம்மமாக பார்க்கவில்லை. எப்பொழுது அப்படின்னா, இந்த வேதாந்தம் படிப்பதற்கு முன்பு. அப்புறம் படித்து கொண்டிருக்கும் பொழுது பிராக்டிஸ், சிரவண மனன நிதித்தியாசன காலங்களில் பயிற்சி செய்து கொண்டிருந்தும் பொழுது ஞான காலத்தில் ஓரளவுக்கு எனக்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. சாஸ்திர விஷயங்கள், குருவினுடைய ஆச்சாரியருடைய அந்த உபதேசங்கள் இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சது. அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்தது அப்படின்னா, அறிவில் தெளிவு வந்தது. ஞானம் வரல, அறிவில் தெளிவு வந்தது. அந்த தெளிவினால் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த உலகம் கற்பிதம். எப்படி அப்படின்னா, இந்த கயிற்றில் பாம்பு கற்பிதமானது போல இந்த பிரம்மத்தின் மீது உலகம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவினால் தெளிந்து கொண்டேன். அறிவில் சிறிது முன்னேற்றம் தெளிவு அடைந்தது. இப்பொழுது இந்த வேதாந்தம்லாம் படித்து முடிச்சாச்சுன்னு வச்சுப்போம், கரைச்சி குடிச்சாச்சுன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அதாவது படிப்பதற்கு முன்பு படித்து கொண்டிருந்த பொழுது, படித்து முடித்து விட்ட பிறகு அல்லது கேட்டு முடிந்து விட்ட பிறகு எனக்கு என்ன தோணுதுன்னா, அனைத்தும் கற்பிதமே. இருப்பது ஒரே ஒரு உண்மை என்னது அப்படின்னா, பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. இந்த 3 நிலைகளிலும் என்ன ஆதாரமாக இருந்ததுன்னா, சம ஆதாரமாக இந்த பிரம்மம் இருந்தது. இந்த நான் என்பது இருந்தது, இதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா? அந்த இது அப்படிங்கிறது எது அப்படின்னா, நான் வேதாந்தம் படிக்கும் போதும் இருந்தேன், படிப்பதற்கு முன்பும் இருந்தேன், படித்து முடித்த பிறகும் இருக்கின்றேன். இந்த 3 நிலைகளிலும் இருப்பது, எக்ஸிஸ்டிங், டிரான்செண்டிங், ட்ரெஸ்பாசிங். அது என்னது அப்படின்னா, அதுதான் பிரம்மம். அதுதான் என்னது அப்படின்னா, சம ஆதாரம். அது என்றும் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா, மாறுவதில்லை, மறைவதில்லை. நீங்கள் இருந்தாலும் சரி, தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, தெரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, அது மறைக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் மறந்தாலும் சரி, அது என்றும் இருக்கின்றது. அதுதான் என்னது அப்படின்னா, அதிஷ்டானம். அதுதான் என்னது? அதிஷ்டானம். அப்போ ஆதாரம் சமம் விசேஷம் ஆமென 2 கூறாம். சாமானிய அல்லது சம அல்லது சமான ஆதாரம், விசேஷ ஆதாரம், இந்த 3 நிலைகளிலும் மாறி மாறி இருந்தாலும் என்றும் இருப்பதாக சொல்லப்பட்டது என்னது அப்படின்னா, அதிஷ்டானம். அடுத்த லைன், 4வது லைன், ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேஷமாமே. அதிக காலத்திலும் அதிக தேசத்திலும் ஒரே மாதிரியாக சமமாக பரவி இருப்பது சாமான்யமாகும். குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் தனிப்பட்டு விளங்குவது, அந்த காலத்தில் கட்டுப்பட்டு இருப்பது என்ன அப்படின்னா, அது விசேஷமாகும். என கயிற்றின் மீது பாம்பு ஆரோபிக்கப்பட்டிருப்பது சிறிது காலம்தான். ஞானம் வரும் வரை, வெளிச்சம் வரும் வரை தான். அதுக்கப்புறம் பாம்பு மறைஞ்சிருது.
அப்போ பிரம்மத்தினுடைய திருஷ்டியில் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அதுவும் காலத்திற்கு உட்பட்டது. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அனைத்தும் என்னது அப்படின்னா காலத்திற்கு உட்பட்டது. உலகமும் அப்படியே, இந்த ஜீவனும் அப்படியே, இந்த உடலும் அப்படியே, எல்லாம் காலத்துக்கு உட்பட்டது, சிறிது காலத்துக்கு உட்பட்டது. நம்முடைய ஆயுள் என்ன அப்படின்னா சிறிது காலம்தான். நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் 80 வருடங்கள் நீண்ட ஆயுள் அப்படின்லாம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். காலத்தின் அடிப்படையில் காலக்கணக்கில் நம்முடைய ஆயுளும் என்னதுன்னா சொல்ப நேரம். அப்போ சிறிது காலத்தில் இருப்பது, அதே போல் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லப்படுகின்றது, சிறிது காலம் குறிப்பிட்ட இடத்தில் இருப்பது. குறிப்பிட்ட அந்த பாம்பு என்கின்ற விஷயம் கயிற்றில் மட்டும்தான் இருக்குது, வேற எதுலையும் இருக்காது. ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட வியக்தி, ஜீவன் என்கின்ற வியக்தி இந்த உடலில் அபிமானம் வைத்திருக்கும் போது தான் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் தான் இருக்கின்றது, கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கு. அப்போ கயிறு பாம்பு என்று காணும்போது இது என்பது மறைவதில்லை. அதுபோல உலகம், உயிர்கள், பஞ்சபூதங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது பிரம்மம் மறைவதில்லை, அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது, நாம தான் பார்க்கறதில்லை. அதனால கடைசியா சொல்லப்படுகின்றது, அறிவினால் எது நீங்குகிறதோ அது மித்யா, அறிவினால் நீக்கப்பட முடியாதது, நீங்க முடியாதது, நீங்காதது எதுவோ அது சத்தியம். அறிவினால் நீக்கக்கூடியது, அறிவினால் தள்ளி வைக்கக்கூடியது இந்த பாம்பும் இந்த ஜெகத்தும். அறிவினால் நீக்க முடியாதது, அது அறிவாகவே இருக்கின்றது, அதை பிறகு எப்படி நீக்க முடியும்? அதுதான் என்னது, சத்தியம் அல்லது பிரம்மம் அல்லது என்னது அப்படின்னா கயிறு. கயிறு உண்மையிலே இருக்கேன், அதுதான் ஆதாரம். தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அதுதான் ஆதாரம். அதுதான் இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுகின்றதுன்னா ஆபரணத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம், அதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும், ஆதாரம் மறையாதாகில் ஆரோப்பம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விசேஷம் ஆமென 2 கூறாம், ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேடமாமே. அதனால இந்த பாட்டுக்கு என்ன இலக்கணம் சொல்லப்படுகிறதா, ஆதார அதிஷ்டான ஆரோப்பங்களின் தன்மையை கூறுதல். சிஷ்யன் கேள்வி கேட்குறான், அதுதான் வடிவேல் செட்டியாருடைய புஸ்தகத்தில் இருக்கிறது, நான் படிக்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, மிகுந்த இருளினால் கயிறு மறைந்து விடுவது போல ஆவரண சக்தியினால் சர்வத்திற்கும் ஆதாரமான பிரம்மமானது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போவது போல, அதாவது இந்த கயிற்று பாம்பு ஆரோபித்திருக்கும் பொழுது அதுபோல இந்த உலகம் பிரம்மத்தை ஆரோபித்திருப்பது போன்று ஆரோப வடிவ உலகம் எவ்வாறு தோன்றும்? ஆதாரமான பிரம்மமானது திருஷ்டிக்கு தோன்றாது மறைந்து போமாயின், பிரம்மமே இல்லை, மறைஞ்சு போச்சு. மிக்க இருளினால் கயிறு மறைந்து விடுவது போல, கயிறு இருக்கு ஆனா மறைஞ்சது போல என்ன இருக்கு அப்படின்னா அந்த இருட்டு பண்ணிருச்சு. ஆவரண சக்தியினால் சர்வத்திற்கும் ஆதாரமான பிரம்மமானது திருஷ்டிக்கு தோன்றாது. திருஷ்டி அப்படின்னா கண்ணுக்கு இல்லை, ஞான திருஷ்டி, அந்தக்கரண திருஷ்டி. உணர்வு விழி குருடாம் வண்ணம் அப்படிங்கிறது சென்ற பாடலில் பார்த்தோம் நம்ம. அந்த திருஷ்டி மறைந்து போமாயின் ஆரோப வடிவ உலகம் எவ்வாறு தோன்றும்? மத்தியான வெயில் உள்ள கயிறு போல ஆதாரமான பிரம்மம் மறைபடாது தோன்றுமாயின், இந்த கயிறு வெளிச்சத்தில் தோன்றுவது போல ஆரோப வடிவ உலகம் கயிற்றளவு போல தோன்றவே மாட்டாது. ஆதலால் இதற்கு விடை சொல்லுங்கள். ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின். சில பேர் கேட்பாங்க, இந்த சின்ன கயிறு உதாரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பெரிய பிரம்மத்தையும் உலகத்தையும் மிக உயர்ந்த சத்திய வஸ்துவாக இருக்கின்ற என்றுமே அழியாததாக இருக்கின்ற பிரம்மத்தையும் இந்த மாதிரி மித்தியாத்தன்மை அனித்தியத்துவ தன்மை உடைய இந்த உலகத்தையும் இந்த கயிறு பாம்பு உதாரணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்களே,
அப்படி என்ன இந்த கயிறு பாம்பு உதாரணத்தில் விசேஷம் இருக்கு அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த சிஷ்யனுடைய கேள்வி ரொம்ப பொருத்தமான கேள்வி. இருட்டு இருக்கு, கயிறு மறைஞ்சு போகுது, அதனால பாம்பா தெரியுது. வெளிச்சம் இருக்கு, கயிறு தெரியுது, பாம்பே வரல, தோன்றலை. அதுபோல பிரம்மம் இருக்கு, உலகம் இருக்கு. ஞானம் என்கின்ற வெளிச்சத்தினால், அந்த அறிவினால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா உலகமே தோன்றவில்லை, அல்லது பிரம்மம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உலகமே இல்லையே. இந்த உலகம் இருந்தால் தானே ஆரோபம் ஆவரணம்லாம் உண்டு அப்படிங்கிறது கிராஸ் கேள்வி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்கர பாஷ்யத்தில் சிஷ்யர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க சங்கரருடைய காலத்தில். இப்போ சிஷ்யர்கள் நிறைய பேர் சங்கரருடைய காலத்தில் இருந்ததுனால கேள்விகள்லாம் என்ன பண்ணப்படுகிறது, நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அந்த கேள்விகள் இந்த சிஷ்யன், இந்த பெயருடைய சிஷ்யன் இந்த கேள்வியை கேட்கின்றான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த கேள்வியை அவர்களே குருவே என்ன பண்ணுறாருன்னா, கேள்வி கேட்பது போல கேட்கப்பட்டு பதிலும் என்ன பண்ணுறது பிறகு அதனோடு சேர்த்து சொல்லப்படுகின்றது. இதற்கு என்ன பேர் அப்படின்னா பூர்வ பக்ஷி அப்படின்னு சொல்லி பேர். இந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த பத்ததி, இந்த மெத்தடாலஜி அப்படிங்கிறதுக்கு என்ன பேருனா பூர்வ பக்ஷி அப்படின்னு சொல்லி பேர். கேள்வி கேட்கக்கூடிய ஆள் இருப்பதாகவே கற்பனை செய்யப்பட்டோ உருவாக்கப்பட்டு பதிலும் சொல்லப்படுகின்ற அந்த மெத்தடாலஜிக்கு என்ன பேர் அப்படின்னா பூர்வ பக்ஷி என்பவர் யாருன்னா, கேள்வி கேட்கக்கூடியவர். அவர் சிஷ்யனாக இருக்கலாம், அல்லது குருவுக்கு கூடவே இருக்கக்கூடியவராக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆள். வேற்று மதவாதிகளாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன பேருனா பூர்வ பக்ஷி. பூர்வ பக்ஷம் அப்படின்னா இந்த கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களை உடையவர்கள் கேள்விகளை கேட்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த பூர்வ பக்ஷி என்கின்ற பெயர் உண்டு. அதுபோலத்தான் இதுவும் ஆசிரியரோட சிஷ்யனுடைய அந்த பூர்வ பக்ஷியோட கேள்விக்கு குரு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். அன்பனே, ஆதாரமானது சமம் விசேஷமென இருவகை, அவற்றுள் அதிக தேசத்திலும் அதிக காலத்திலும் உள்ள ஆதாரம் சம ஆதாரமாம், அற்ப தேசத்திலும் அற்ப காலத்திலும் உள்ள ஆரோப ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுறார். வடிவேல் செட்டியார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். அல்ப தேசத்திலும் அல்ப காலத்திலும் உள்ள ஆரோப ஆதாரம். சம ஆதாரம் ஒன்று, ஆரோப ஆதாரம் என்பது என்ன அப்படின்னா விசேஷ ஆதாரமாம். சரி, ஏன் இதுக்கு வேற்றுமை கூறப்பட்டது? இந்த இரண்டு ஆதாரத்திற்கும் ஏன் வேற்றுமை சொல்லப்பட்டது? ஏன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்? அதுக்கு சொல்றாரு, இது எனும் சம ஆதாரமும். நான் இதுவரை சொல்லிக்கிட்டு வந்தேங்க, இது இது இது. அந்த இது என்பது என்ன அப்படின்னா சம ஆதாரமும், கயிறு எனும் விசேஷ ஆதாரமும் ஒன்றேயா இருப்பினும். அது கயிறு தான், இது கயிறு இது பாம்புன்னு சொல்லி சொல்றேன். இது கயிறுன்னு சொல்லும் பொழுது இது என்கின்ற ஒன்று இருக்கு, கயிறுன்னு ஒன்று இருக்கு. கயிறு என்பது விசேஷ ஆதாரம், இது என்பது சம ஆதாரம். ஏன்னா இது என்பது பாம்பிலும் இருக்கின்றது, இது பாம்புன்னு சொல்லி சொல்றோமே. கயிறேயா இருப்பினும் சம ஆதாரம், இது பாம்பெனும் மயக்க காலத்திலும் இது கயிறெனும் தெளிவு காலத்திலும் விளங்குகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சம ஆதாரம், அதாவது இது என்கின்ற ஆதாரம் பாம்பு எனும் மயக்க காலத்திலும் கயிறு என்னும் தெளிவு காலத்திலும் ரெண்டு இடத்திலும் இருக்கு. என்னது அப்படின்னா இந்த சம ஆதாரம். இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் த போத் த ஸ்டேட்டஸ். விசேஷ ஆதாரம் என்கின்ற மயக்க காலத்து விளங்காது தெளிவு காலத்தில் விளங்குவது மட்டும். அந்த விசேஷ ஆதாரம் என்ன பண்ணுது அப்படின்னா மயக்க காலத்தில் விளங்காது, தெளிவு காலத்தில் விளங்குகிறது. அது பற்றி அதனால் இது என்ன பண்ண சொல்லப்பட்டதுன்னா இவ்விரண்டிற்கும் வேற்றுமை கற்பித்து கூறப்பட்டது. டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ இந்த ஸ்டேட்டஸ், அதுக்காக இது சொல்லப்பட்டது. மறுபடியும் விளக்கம் கொடுக்குறாரு. எது கற்பனை காலத்திலும் கற்பனை நிவர்த்தியாகின்ற காலத்திலும் தோன்றுகிறதோ அது சம ஆதாரம் அல்லது சாமானிய அம்சம். கற்பனை காலம்னா பாம்பு தோன்றிய காலம், அந்த கற்பனை நீங்கிய காலம், அந்த பாம்பு போயிருச்சு. இது ரெண்டு இடத்துலையும் எது இருக்கின்றதோ அது சம ஆதாரம் அல்லது சாமானிய ஆதாரம். அப்புறம் அடுத்து ரெண்டாவது சொல்றாரு, எது கற்பனை காலத்தில் தோன்றுவதில்லையோ, எதன் தோற்றத்தால் கற்பனை நீங்குகிறதோ,
நல்லா நல்லா கேட்டுக்கணும். எது கற்பனை காலத்தில் தோன்றுவதில்லையோ, எதுன்னா கயிறு தோன்றுவதில்லை. எதன் தோற்றத்தால் கற்பனை நீங்குகிறதோ, கயிறுடைய தோற்றத்தால் பாம்பு நீங்கிறது. அது என்னது அப்படின்னா விசேஷ ஆதாரம், விசேஷ அம்சம் அல்லது அதிஷ்டானம். மூன்றாவது, எது அஞ்ஞான காலத்தில் தோன்றுகிறதோ, ஞான காலத்தில் தோன்றுவதில்லையோ அது ஆரோப்பம், கற்பித விசேஷ அம்சம் அப்படின்னு சொல்லி போடுறாரு. எது அஞ்ஞான காலத்தில் தோன்றுகிறதோ, ஞான காலத்தில் தோன்றுவதில்லையோ. அஞ்ஞான காலத்தில் எது தோன்றுகிறதுனா பாம்பு தோன்றுறது. ஞான காலத்தில் என்ன ஆகிறது? இல்லை, கற்பனையெல்லாம் போயாச்சு, பாம்பு போயாச்சு, கயிறு மட்டும்தான் இருக்கு. அது என்னது அப்படின்னா ஆரோப கற்பித விசேஷ அம்சம். அப்புறம் கடைசியா சொல்றாரு, இது என்பது ஈண்டு இது என்பது சாமானிய அம்சமும், கயிறு என்பது யதார்த்த விசேஷ அம்சமும், பாம்பு என்பது கற்பித விசேஷ அம்சமும் ஆகின்றது. இது அப்படியே என்ன பண்றாரு? தனக்கு அப்ளை பண்றாரு, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அப்ளை பண்றாரு. இங்கனமே தன்னை அறியாமையினால் தன்னிடத்தில் தோன்றிய தேகாதி வடிவ பிரபஞ்சம், அதனால் என்ன பண்றான்? நான் மனிதன், நான் அந்தணன், நான் சத்திரியன், அதாவது நான் என்கின்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் என்னாச்சு? வந்தாச்சு. அந்த தொடர்ச்சியாக வருகின்ற இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணப்படுகிறது? உணரப்படுகிறது. யாரால அப்படின்னா இந்த உணர்வினால். எப்பொழுது அப்படின்னா தன்னை அறியாமையினால். இப்போ தன்னை அறிந்த பிறகு நான் என்ன பண்றான் அப்படின்னா சிவம் என்று உணர்கின்றான். சக அகம் சோகம் அல்லது சிவோகம். மனோபுத்தியகங்கார சித்தானி நாகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நிர்வாண ஷட்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கு. அதை படித்து பார்த்தோம் அப்படின்னா, நான் எதுவெல்லாம் இல்லையோ அதுவெல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் அதுவெல்லாம் நான் இல்லை. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சிவஹ அகம் சிவோகம், சஹ அகம் சோகம். நானே அதுவாக இருக்கின்றேன். அப்போ அந்த விஷயம் தன்னை அறிந்தபோது நான் சிவம் என்று நான் என்னை உணர்கின்றேன். திருமூலரும் சொல்றார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே சிவம் என்கின்ற வார்த்தை இங்கும் குறிப்பிடப்படுகிறது. அது எல்லா விஷயங்களிலும் அந்த விருத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சிவம் என்பது என்ன அப்படின்னா விசேஷ ஆதாரம். இப்போ நான் என்பது என்ன அப்படின்னா பிரம்மாகார விருத்தி, இதம் ஆகார விருத்தி. சிவம் என்பது அப்படின்னா இந்த கயிறு போல என்ன இருக்கு அப்படின்னா அது அந்த விருத்தி இருக்கின்றது. சிவம் என்பது இந்த சிவத்தன்மை, பிரம்மத்தோட தன்மை, நித்திய முக்த சுத்த பரிபூர்ண அசங்க ஆத்மா. அந்த சிவம் என்பது விசேஷ ஆதாரம். பிரபஞ்சம் என்பது என்னதுன்னா ஆரோபம். இடத்துல வடிவேல் செட்டியார் குறிப்பிடுகின்ற அந்த சிவம் என்பது என்ன அப்படின்னா சுத்த சைதன்ய தூய பேருணர்வான பிரம்மத்தை என்ன பண்றாரு? குறிப்பிடுகின்றார். அதனால சிவம் பிரபஞ்ச அத்தியாசத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்றது. பிரம்மத்தின் மேலதான் அதிஷ்டானமாய் பிரம்மம் என்கின்ற அதிஷ்டானத்தின் மீது இந்த உலகம் ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆரோபத்திற்கு காரணமாக இருக்கின்றது, ஆரோபத்திற்கு இடம் தருகின்றது எது அப்படின்னா அதிஷ்டானம். அதான் சொல்றாரு, சிவம் பிரபஞ்ச அத்தியாசத்திற்கு அதிஷ்டானமாக இருத்தலின் அது விசேஷ ஆதாரமாம். அப்ப நான் என்னும் சம ஆதாரமும் சிவம் என்னும் விசேஷ ஆதாரமும் ஒன்றேயா இருப்பினும் நான் என்பது நான் ஜீவன் என அஞ்ஞான காலத்திலும் நான் சிவம் என்று ஞான காலத்திலும் விளங்குகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனல் டச், ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நான் என்பது நான் ஜீவன் என்று அஞ்ஞான காலத்தில் நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் சிவம் அல்லது நான் பிரம்மம் என்று ஞான காலத்தில் நான் உணர்ந்து கொண்டேன்.
அப்போ அந்த பிரம்மம் என்பது அஞ்ஞான காலத்தில் தோன்றுவதில்லை, உணரப்படுவதில்லை. அப்புறம் ஞான காலத்தில் என்ன பண்ணப்படுகிறது? தோன்றுகின்றது, உணரப்படுகின்றது. அதனால் இவ்விரண்டிற்கும் என்ன சொல்லப்பட்டதுன்னா வேற்றுமை கற்பித்து கூறப்பட்டது. அதுதான் இந்த பாடலுக்கு விளக்கம். இப்போ இந்த பாடலுக்கு ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட்டை நான் என்ன அப்படின்னா நான் என்கின்ற பிரம்மம். இப்போ இதுதான் இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம். இந்த பாடலை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த பாடலுக்கு போக போகிறோம். அடுத்த பாடல் இன்னும் சுலபமாக இருக்கும். இப்போ இந்த பாடலுக்கு விளக்கம் படிக்கலாம். மிக்க இருளினால் கயிறு மறைந்து விடுவது போல ஆவரண சக்தியினால் சர்வத்திற்கும் ஆதாரமான பிரம்மமானது மறைந்து போகுமாயின் ஆரோப வடிவ உலகம் எவ்வாறு தோன்றும்? மத்தியான வெயிலில் உள்ள கயிறு போல ஆதாரமான பிரம்மம் மறைபடாது தோன்றுமாயின் ஆரோப வடிவ உலகம் தோன்ற மாட்டாது. ஆதலால் இவற்றிற்கு விடை அருளுமாறு பிரார்த்திக்கின்றேன். அப்பனே, ஆதாரமானது சமம் விசேடம் என இருவகைத்தாம். அதிக சேதத்திலும் அதிக காலத்திலும் உள்ள ஆதாரம் சம ஆதாரமாம். அற்ப சேதத்திலும் அற்ப காலத்திலும் உள்ள ஆதாரம் விசேட ஆதாரமாம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.